ஃபாதர் தந்தை மகன் தூய ஆவின்னு ஒரு ஜெபம் சொல்லி தராங்க. அப்புறம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும்னு ஒரு ஜெபம் சொல்லி தராங்க. ஆமா, இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? கரெக்ட் தம்பி, கரெக்டா கேட்ட. 2 ஜெபம் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா 2 ஒரே ஜெபம் கிடையாது. 2க்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அப்படிங்கிறது சிலுவை அடையாள ஜெபம். இந்த ஜெபத்தை எல்லா நேரமும் நம்ம சொல்லுவோம். எந்த ஜெபம் ஆரம்பிச்சாலும் இந்த சிலுவை அடையாளம் போட்டு தானே ஆரம்பிக்கிறோம். இது மட்டும் இல்ல, எங்கேயாவது ஒரு கோயிலை பார்த்தோனையும் நம்ம சொல்லக்கூடிய ஜெபம் அந்த சிலுவை அடையாள ஜெபம். உடனே ஒரு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அப்படின்னு சொல்றது நம்முடைய வழக்கம். இது சிலுவை அடையாள ஜெபம். சிம்பிளா இருக்கும். அடுத்தது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் சொல்றோம் பாருங்க, அந்த ஜெபம் புகழ்ச்சி ஜெபம். மூவொரு கடவுளை புகழக்கூடிய ஒரு ஜெபம். அந்த மூவொரு கடவுள் இன்றைக்கும் என்றென்றைக்கும் அவர் இருக்கக்கூடியவர். அந்த அற்புதமான மூவொரு கடவுளை புகழக்கூடிய ஒரு அருமையான ஜெபம் தான் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்ங்கிற ஜெபம். ஆக இந்த 2 ஜெபம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட 2ம் ஒரே ஜெபம் கிடையாது. 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒன்று அடையாள ஜெபம், இன்னொன்று புகழ்ச்சி ஜெபம். மூவர் கடவுளை புகழ்றதுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும்ங்கிற ஜெபத்தை சொல்றோம். அதை பல நேரங்கள்ல ஒரு பெரிய ஜெபத்தினுடைய கடைசியில சொல்லுவோம். இது சிலுவை அடையாளம், சிம்பிளான ஜெபம். இது எல்லா நேரமும் நம்ம சொல்லக்கூடியது. ஆக இந்த மாதிரி தெளிவா நீ கேட்ட கேள்வி அருமையான ஒரு கேள்வி. இப்படிதான் தெளிஞ்சு புரிஞ்சு ஜெபங்களை கத்துக்கணும். உனக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். God bless you. ஃபாதர் இன்னும் ஒரே ஒரு டவுட். இந்த தந்தை மகன் தூய ஆவிங்கிறது இந்த ஒரு ஜெபத்துக்கு மட்டும்தான் சொல்லணுமா இல்ல 2த்துக்குமே சொல்லணுமா? இல்லப்பா, 2க்கும் செய்யக்கூடாது. தந்தை மகன் தூய ஆவி அப்படின்னு சொன்னேன்ல, சிலுவை அடையாள ஜெபம். அதுக்கு தான் இந்த சிலுவை அடையாளத்துல நம்ம செய்கை செய்யணும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் சொல்லி புகழ்ச்சி ஜெபம் சொன்னோம்ல, அதுக்கு செயல் கிடையாது. அதுக்கு இந்த செய்கை செய்யக்கூடாது. சரியா? அதுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? புரிஞ்சாப்ப? வெரி குட்.